ரெண்டாவது வந்து டெல்லியில மாணவருடைய போராட்டம், அவங்களுடைய கோரிக்கை வைத்து போராடுவது அவங்க உரிமை. அதை நாம ஹிந்து முன்னணி அதை பாராட்டுகின்றது, கோரிக்கை வற்புறுத்தி. ஆனா சில தீய சக்திகள் கலவரத்தை உருவாக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக நிறைய வெளிநாட்டுக்காரெல்லாம் ஊடுருவிருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தான், பங்களாதேஷை சேர்ந்தவங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க. அமெரிக்காவுடைய கை, சைனானுடைய ஊடுருவல், இப்படி பல்வேறு வகையில அங்க பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்காங்க. இதை புரிந்து கொண்டு கல்வி அமைச்சர் அவங்க ராஜினாமா செஞ்சிருக்காங்க. மாணவர்கள் எங்கேயாவது பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்முடைய நாட்டினுடைய பிரதமராகட்டும் கல்வி அமைச்சராகட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவர் ராஜினாமா பண்ணது நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா இவங்க எல்லாம் கண்டறிஞ்சு யாரெல்லாம் இதுல ஊடுருவிருக்காங்க, நாட்டை பிரிவினைவாதம் பண்றாங்க, நேபாள் மாதிரி உருவாக்கணும், பங்களாதேஷ் மாதிரி கலவரத்தை உருவாக்கணும், அப்படி நிறைய முயற்சி நடக்குது. அவங்க எல்லாம் கண்டறியோன்னு சொல்லி உளவுத்துறையை நாம இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். இதெல்லாம் சிபிசிஐடிங்க வந்து நம்முடைய மாநில அரசாங்கத்தோட தான் இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய வந்து அந்த பக்கத்துல ஏடிஎம்கே, திமுக ஏற்கனவே இதுல இருந்திருந்தாங்க கூட இன்னைக்கு நிறைய தாவேகால வந்து சேர்றாங்க. அதனால சிபிசிஐடி வந்து இந்த மாநில அரசாங்கத்தினுடைய என்ன சொல்லுதோ அது போவாங்கிறது நாம் நினைக்கிறோம். அதனால சிபிஐ விசாரணைனா முழு விசாரணை பண்ண முடியும். அதனால சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நாம கேட்கிறோம். அதுதான் இப்ப என்னன்னா, நமக்கு இதுல வந்து அமைச்சரே இல்ல தொடர்பு இருக்குன்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அப்படி இருந்தா எப்படி கைது பண்ணுவாங்க? அரசு இன்னைக்கு அவங்க என்ன அரசாங்கம் சொல்லுதோ, மேல அமைச்சர் சொல்றாங்களோ, ஆளுங்கட்சியினுடைய இதாத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. அதனால சிபிஐனா உடனே அவங்க விசாரணை பண்ண முடியும், கைது பண்ண முடியுங்கிறதா நம்ம தெரியாது அப்படிங்கிறது நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்குது. தெரியும்னு நாமளும் சொல்றோம். ஏன்னா அவங்க புதுசா வந்து அமைச்சரா வந்திருக்காரு. அதனால நம்ம முழுக்க அவருக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு ஏதாவது இது பொதுவா இந்த ரிஜிஸ்டனுடைய ஐடிக்கு நிச்சயமா இது ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஏதாவது இவங்களுடைய பின்புல ஏதாவது இருந்திருக்குமா அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம். பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் மட்டுமே கைது செஞ்சிருக்காங்க. அறநிலையத்துறை எந்த ஒரு அதிகாரி கைது செய்யல. இல்ல, அதான் விசாரணை பண்ணாதான் தெரியும் நமக்கு யார் யார் இருக்காங்க. நம்ம ஏதோ ஒருத்தர் 2 பேர் மாத்திரம் இதுல இருந்து பண்ண முடியாது. பத்திரத்துறையில ஒரு அதிகாரி வந்து உடனே அதை ஒரே நாள்ல பண்ணுவார்னு நம்ம சொல்ல முடியாது. இது நிறைய பின்னணி இருக்கும். ஏன்னா தொடர்ந்து ரம்ஜான் 24 இது மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. பல வந்து கோர்ட்டுக்கு போயிருக்குது, கோர்ட்டு தீர்ப்பு சொல்லி இருக்குது, அதை மறைச்சு வந்து கோர்ட்டு தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அப்ப இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கான தொடர்பு இருக்கும். இந்த முழு விசாரணை பண்ணவனுக்காகத்தான் நம்ம சிபிஐ விசாரணை கேட்கணும். நேற்று கூட ஒரு 100 கோடி ரூபாய் இடம் வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கோணியம்மன் கோவில்ல வந்து இந்த உண்டியல் திருட்டு நடந்திருக்கு. தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இந்த கோயில் திருட்டு இதெல்லாம் என்ன சொல்றோம்னா, நிறைய கிறிஸ்தவத்தை சேர்ந்த அதிகாரிகள் தான் வந்து ஈயோவா அந்த மாதிரியான ஆட்களா இருக்காங்க. கடவுளுடைய பக்தி இல்லாதவங்க தான் இருக்காங்க. அதனால வந்து அது மேல ஒரு ஈடுபாடு இல்லாம தான் வந்து இருக்காங்கன்றது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பா வெள்ளிங்குடி ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இது மாதிரி இடங்கள் எல்லாம் நிறைய நாம போய் பார்க்கும்போது கிறிஸ்தவரா இருக்காங்க, சர்ச்சுக்கு போறவங்களா இருக்காங்க. ஆனா இந்து பேர்ல இருக்காங்க. அதனால அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒண்ணு, கரூரை பொறுத்த வரைக்கும் நாம என்ன சொல்லலாம், அது 3 விதமா பிரிக்கணும். கோயில் இடத்த எது எதுன்னு நீங்க பார்த்து பண்ணணும். பாக்கி வந்து இருக்க இனாம் பூமியை பட்டா கொடுக்கணும்னா யாரு கொடுக்கீங்கன்னு சொல்லணும்.